Hey, what's up guys? நான் ஆல்சோ இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் வீடியோ, அதாவது மைன்கிராஃப்ட் பார்ட் 5 நம்ம வச்சுக்கலாம். அதாவது இது என்னடா இதெல்லாம் க்ளீனாக இருக்கேன்னு பாரு. அதாவது போன வீடியோவில் நான் ஓர்க் எடுத்து இங்கே வச்சு, அதாவது ஆர்ச்சரி பண்ணலன்னு நம்ம சொல்லியிருப்போம். அதனால நான் பிக்காச்சை வச்சு தோண்டி என்கிட்ட நான் டார்ச்சை இங்கே கீழே வச்சு, ப்ளஸ் இந்த டனலையும் நான் சீல் வச்ச மாதிரி மூடிட்டேன். நான் அங்கே டார்ச் இருந்தது, அது அங்கே போய்ட்டு நினச்சி. ப்ளஸ் நம்ம ஒரு பெட்டும் நம்மளுக்கு எடுத்தாச்சு கைஸ். சி, நம்மளோட பியூட்டிஃபுல் பெட் இஸ் ஹியர். இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இந்த ஆர்ச்சரி ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு எனக்கு ஒரு பெட் அனிமல் நான் வைக்கலான்னு நான் ஒரு பிளானிங் பண்ணியிருக்கேன் கைஸ். அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இப்போ அதோட ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஒர்க் டோரை வச்சு ஒரு ஸ்டோன் சின்ன ஒரு 2 blocks நோண்டி இந்த ஒர்க் டோரை வச்சுருப்பேன் 2 கிராஃப்ட் ஸோ இப்போ நான் இது 2க்கும் கனெக்ஷன் கொடுக்கணும். அது ஏன் பக்கத்தில் இருக்கிறதுக்கே பண்ணேன்னா, இப்போ நான் இந்த இடத்துல வால் கட்டிடுவேன். ஸோ எனக்கு அங்கே அந்த பக்கம் போய் நான் ஆரோ இங்கேன்னு ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஆரோ இந்த வாலை தாண்டி தான் போகும். அப்போ நான் அங்கே இருக்கும்போது என் வால் இருக்கிறதுனால அங்கே போக முடியாது என்னால். ஸோ அந்த பக்கம் சுற்றி அந்த கடை வெளியே போய் அங்கே நான் என்னோடய ஆரோ எடுத்து வரலாம். இதான் கான்செப்ட். இப்போ தோண்டி போக ஆரம்பிச்சிடுவோம். ப்ளஸ் ஒரு ஸ்டோன் பிக்காச்சும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல இந்த கடை வந்துட்டு இங்கே நிற்கலாம். அதான் நம்ம பண்ணேன். அதுக்காக இந்த கடை வச்சுருக்கிறது. ப்ளஸ் இன்னும் ஒரே ஒரு ஓக் டோர் இருக்குது. ஓகே, இது எப்படி வேலை செய்யணும்னா, கரெக்டாக அந்த சென்டரில், அதாவது இந்த இடத்துல ஒரு ஓக்கை வச்சுருக்கோம். ஓகே, என்கிட்ட கிளாஸ் லைன் நான் உருக்குனது என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. சரி, இதை நான் கனெக்ட் பண்ணி விட்டுருவேன் இப்படி. ப்ளஸ் இதே நான் இப்படி வச்சுக்கிட்டு இன்னும் 2 கரெக்டாக இருக்குது. நான் நினைச்ச மாதிரி கரெக்டாக இன்னும் 1-2 வருஷம் அப்படின்னா இப்போ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ மேலே தோண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஓர்க்கை மறுபடியும் கீழே வச்சுக்க போகிறேன். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ப்ளஸ் எனக்கு ஒரு ட்ராப் டோரும் எனக்கு தேவை, இம்பார்ட்டன்ட்லி. ஆனால் இல்லை இதே ஓகே நான் ஓகே செஞ்சுக்கிறேன்னா எனக்கு ட்ராப் டோர் எனக்கு ஓகே. இப்போ நான் இதை இங்கிட்டு வச்சேன்னா நான் இப்படி வைக்க போதில்ல, அந்த பக்கம் சுற்றிட்டு போய் அந்த பக்கம் வச்சுட்டேண்ணா நல்லாயிருக்கும். ஓகே, எனக்கு ப்ளஸ் ஒரு ப்ரெஷர் போட்டு எனக்கு தேவை. இங்கே இப்போ இந்த பக்கம் திரும்பி இப்போ கரெக்டாக ஐ திங்க் நான் இந்த டோர்ஸ்லாம் தேவையா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஏன்னா நம்ம டொரண்ட்டு போகிறதுக்குலாம் அந்த மாதிரியே யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் உடச்சி வச்சு தமிழ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கிராஃப்ட் பண்ணிட்டேன்றதுனால இங்கே வச்சுருக்கேன் நான் இன்னும். ஓகே, இப்போ நான் இந்த ஓர்க்கோட பார்த்தேன் அப்படின்னா அது கீழே குனிஞ்சுக்கணும். நம்ம பக்கம் மேலே பார்த்து ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்க போகணும். ஆரோ ரெடி, ஃபோக்கஸ். ஓகே, இப்போ நான் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சேன் அப்படின்னா ஓகே 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 ஏன் இல்லைன்னு எடுக்கலான்னு தெரியல. 1 2 3 சுற்றிருக்கேன், எங்கேயும் சுற்றிருக்கேன் பார்ப்பேன். சென்ட்ரலி இந்த சென்டரில் சுற்றி வச்சுருந்தேன். நான் டோன் வச்சுக்கிறதே பெட்டர் ஐ திங்க். ஓகே, இப்போ நான் உள்ளே போய் இப்போ ப்ரெஷர் பிளேட், என்னோட டோர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் பிளேட் இருக்கணும். ஓகே, 2 இப்போ நான் ப்ரெஷர் பிளேட் எனக்கு
2 செய்ய முடியும், அது தவிர வேறுன்னு செய்ய முடியாது. இப்போ கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அது க்ளோஸ் ஆகும். ஏன் என்னோட கேம் இப்படி லேக் ஆகுது கைஸ், எனக்கு புரியவே இல்லை. இப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு இதுக்கு அடுக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு நான் இன்னொரு டோர் இருக்குது. பட் எனக்கு ப்ரெஷர் பிளேட் தேவை அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஓகே நைட் டைம் இருக்கா, சரி நான் கொஞ்சம் வுட்டை கிரைண்ட் பண்ணிட்டு நான் போய் தூங்கி என்னோட நெக்ஸ்ட் காலை ஏன் நான் ஆரம்பிக்கிறேன். அப்புறம் வந்து நல்லா போயிட்டு இருக்கும். இந்த மைனிங் தேவையில்லை, இப்போதைக்கு நான் வந்தது ஓகே ஃபுல்லாக நான் உடைச்சிக்கிறேன். அந்த ஆக்சுவலி கைஸ் என்னோட இந்த போட்டும் என் பேஸ் இல்லாமல் ஒரு ட்ரீயும் நான் இன்னொன்று பேஸ் கட்டலான்னு இருக்கேன். ஸோ என்னோட எல்லா திங்ஸையும் இதே இடத்துல வைக்கலாமான்னு கேட்டால் அது நம்ம இடமே இப்போ ஆல்ரெடி இடம்தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது இன்னொன்று இடம் ஒரு சின்ன ரூம் மாதிரி கூட கட்டிக்கணும்னு வைக்கிறேன். அப்படி செஞ்சுக்கிட்டு நம்ம போகலாம். இப்போ நான் வந்து கிராஃப்டிங் டேபிள் என்கிட்ட இருக்கு. இப்போ ஓகே அதாவது பிளாங்க்ஸ் எல்லாத்தையும் என்னால் எத்தனை செய்ய முடியுமோ, பட் எனக்கு இப்போ அடுத்த தேவையில்லை. இது இன்னும் 2 அது செஞ்சுக்கிட்டாச்சு. ஓகே இப்போ நான் போய் எல்லாத்தையும் பண்ணோடனே இப்போ போய் நான் தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷான டேவை ஆரம்பிக்க போகிறேன். நான் இப்போ வந்து வெளியே போய் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு நேம் டேக் மாதிரி நடுவில் நேம் டேக் மாதிரி ஒன்று பார்த்தேன். நேம் டேகு இப்போ அதுக்காக தான் இப்போ போய் நான் தேடி பார்க்க போகிறேன். ஏன்னா இப்போ தான் நான் பார்த்தேன் நேம் டேக். ஸோ நான் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்தாட்டா அதனால் கண்டுபிடிக்க முடியாது. இருந்துச்சுனாலுமே அது வந்து குட்டு தான் நம்மளுக்கு, ஏன்னா நேம் வைக்க முடியும். ஏன்னா மாப் வந்துச்சுன்னா. இப்போ நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி தான் கைஸ் நான் பார்த்தேன். ஆனால் இப்போ நான் பார்த்தேன். ஓகே நான் இப்போ போய் கொஞ்சம் மைனிங் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரிசோர்ஸ் வந்து நிறையாவே தேவைப்படுது. ஸோ நான் ஓகே இந்த பக்கம் இல்லை நம்ம அந்த பக்கம் போய் பார்த்தப்ப ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த காப்பராக கிடச்சிருந்துச்சு நம்மளுக்கு போன வீடியோவில். ஸோ இந்த பக்கம் வந்து வழி இருக்குன்னு தான் நினச்சி பண்ணிட்டேன். பட் அங்கே வழி இல்லை. ஸோ இதோட கனெக்ஷன் ஆட்டால் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நான் வந்து இந்த கேவு இப்போ தான் இந்த கேவோட முழு பெருசுமே இங்கே தான் தெரியுது. நான் மைண்ட் பண்ணும்போது கூட இந்த கேவோட இந்த சைஸ் எனக்கு தெரியல. நான் ஆல்ரெடி வாட்டர் ஊற்றி வச்சுருந்தால் ஈஸியாக ட்ராவல் பண்ணுறேன். டெஸ்டினேஷனா இந்த ஸ்டோன்லலாம் தான் கரெக்டா நினைக்கிறேன். எனக்கு நீ தேவையில்லை. ஸோ நீ ஓரமாக இருக்கலாம். ப்ளஸ் என்னோட டார்ச்சஸ் நான் செய்யலையா? நான் டார்ச்சே செய்யாமையா? கொஞ்சம் இங்கே கோல் இருக்கு. டார்ச் செய்ய யூஸ் பண்ணுறேன். இந்த கோலை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு போய் ஒரு டார்ச் நல்லா அழகான பிரைட்டான ஒரு டார்ச் வாங்கிட்டு வரேன். ஏதோ ஒரு லைட் என்ன க்ளோ ஆகுது. எனக்கே இல்லையே.
கைஸ் இப்போ நான் எங்கே நான் இப்போ இருக்கேன்? இப்போ நான் எங்கே போகணும் தெரில. பட் இங்கே கோல்டு அண்ட் கீழே கோல்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஈஸி வே டு ஃபைண்ட். ஓகே, இப்போ என்னால் டார்ச் செய்ய முடியுமா? எஸ், நான் செய்ய முடியும். எஸ், சி அங்கே கோல்டு இருக்குது. 2 கோல்டு இருக்குன்னா அப்போ கோல்டன் ஸ்வாட். பட் என்கிட்ட அயன் பிக்காஸ் இங்கே என்கிட்ட 3 கோல்டு இருக்கு அனாடியா. ஆனால் என்கிட்ட அயன் பிக்காஸ் இல்லை. காண்டு. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட இடத்துல என்னோட இடம் இப்போ மேலே இருந்தது. இப்போ நான் கீழே வந்துட்டேன். ஓகே, என்கிட்ட வந்து டார்ச்சஸ் வந்து கம்மியாக தான். வாட்ஸ் ஓகே, நான் கூட பெரிய இந்த கேவ் எல்லோருக்கு போகணுன்னே தெரியல கைஸ். ஒவ்வொரு பொருள் போய்கிட்டே இருக்குது பெருசாக. அது ஏதோட ரீசோர்ஸ். இப்போ நான் பேட் அங்கே ஸ்கெலிட்டன்லாம் மேலே ஏதோ இருக்குது. இதுன்னே புரியாத ஏதோ நம்மளுக்கு அங்கே காத்துட்டு இருக்கு மேலே. ஓகே, இப்போ நான் போய் நான் என்கிட்ட லாடர் கூட இல்லை. ஏன்னா நான் மேலே ஏறி இருப்பேன். இந்த கேபிள் இருக்க எல்லா ஓரையும் நம்ம மைண்ட் பண்ணோம்னா எத்தனை ஓருக்கு நம்மளுக்கு கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் கைஸ். ஒரு செகண்ட்க்கு. சரி, இங்கேயும் கோல்டு இருக்குது. ஓகே, கோல்டு இருக்கு. ஏன் டார்ச் இப்போ டார்ச் கேம் லேக் ஆகுது கைஸ் ரொம்ப. அதோட இது என்ன வாட்டரு? ரெயின் மழை பெய்ச்சிருக்கா வெளியே. உங்களுக்கு இந்த பிளாக் வச்சிருக்கு. கீழே வச்சு நான் தண்ணியில் வந்து ஓகே தண்ணியில் இந்த தண்ணிக்கு உள்ளே இருக்கிறது தானே இது மேக்மா பிளாக். ஓ இன்னும் நிறையா மேக்மா பிளாக் இருந்துச்சா நல்லாயிருக்கும். அப்படின்னா ஒரு ஓரத்துல தெரிய மாட்டேங்குது. அந்த அங்கே கோல்டு தான் மட்டும்தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் இந்த டார்ச் எடுத்து போய் ஃபஸ்ட்டு மேலே நான் போன வாட்டி நான் மைண்ட் பண்ணல அந்த இடத்துக்கு போயிடணும். இப்போ எனக்கு அயன் கிடச்சா மட்டும் இந்த இடத்துக்கு வரணும். கீழே இந்த கோல்டில் மைண்ட் நிறைய கோல்டு இருக்குது, ஆனால் மைண்ட் பண்ண முடியல. மைண்ட் நம்ம ஈஸி. அதாவது நீங்கள் வந்து ஸ்டோன் பிக்காஸை வச்சு கோல்டை மைண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கையில் கிடைக்காது. அது உடச்சிங்க அப்படின்னா டக்குன்னு அப்படியே காணாமல் போயிடும். அப்படி டிஸப்பியராக. என்னாச்சுன்னா கேம் ஏன் இப்படி லேக் ஆகுதுன்னு எனக்கு புரியவே இல்லை சுத்தமாக. நான் கூட பிளாக்கை முடிக்கிற மாதிரி. சரி, என்னோட திங்ஸ் எல்லாம் அங்கேயே கிடைச்சி இருந்துச்சுண்ணா. இப்போ நான் ஃபஸ்ட்டு போய் என்னோட ஐட்டம்ஸ் ஒரு வேலையை நான் பரவாயில்ல, அடிப்பட்டான் பரவாயில்ல, வேகமாக ஓடிடணும். இதுதான் நான் இடம். அதை மாற்றிக்கிட்டு போய் நான் இங்கே உளுந்து
ஆமாம் லைட் நான் ஐட்டம் நான் நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே போயிடாமல் நான் பார்த்துக்கிறேன். இல்லை கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே கலெக்ட் பண்ணுறாங்க. ஆர்மர் வச்சு மறுபடியும் போட்டுக்கிறேன். என்னதான் ஆர்மர் போட்டால் அதுக்குள்ளே செட் அன்பிரேக்கிங் என்சேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது. பிரெட்டு ஹனி கப்பா. ஹனி கப்பி எனக்கு எங்கேன்னு கிடச்சிச்சு இப்போ. ஏன்னா இதுக்கு ஒரு தேன் கூட்ட கூட நான் பார்க்கவே இல்லை. பி ஹைவேவே டேன் இங்கே என்னோட மொத்தம் ஓகே சரி நான் போய்க்கிறேன். இந்த கோல்டை பார்த்ததுக்கு சில்லுன்ட்டு போயிருக்கேன். வா ஓகே இந்த மாதிரி இது வாட்டர் நம்மளை தள்ளி விட்டோம்னா தான் நம்ம போய் என்றால் ஆல் ஆஃப் வாட்டர் சடி கைஸ் தண்ணி ஒரு சடி கொடுக்கணும். சரி நம்ம இந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்த இடம். இந்த இடத்துல போய் லூட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இது ரெட் மஷ்ரூமா? ரெட் மஷ்ரூம் ராட்டன் ஃப்ளஷாக எனக்கு ஏன் எதுக்கு இதுக்குன்னே தெரியல. அது பாய்சன் தான். நம்ம இஃப் நீங்கள் வந்து பாய்சன் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ராட்டன் ஃப்ளஷை யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகே மேலே ஏதாவது பட் கூல் அங்கே ஐ கேன் சி சம் கோல். இப்போ நான் காவல் ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் அங்கே வரைக்கும் போகணும். ஓகே நான் கரெக்டான இடத்துல தான் இருக்கேன்னா. ஓகே சீம்ஸ் கரெக்ட். ஓகே இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடணும். ஓகே இப்போ நான் இதை வச்சு நான் வந்து இங்கே இந்த கோல் வந்துருச்சா இந்த இடம் வரைக்கும் போய் இதை மைண்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே ப்ளஸ் இந்த கோல் ப்ளஸ் கீழே ஓகே அங்கே க்ளோயிங் வெயின்ஸ் வந்துருக்கு. அதில் நான் பார்க்காம உடச்சிருக்கேன். அதனால தான் இழுத்தாச்சு. இப்போ எத்தனை கோல் கைஸ்? வாட்டரா? நான் டார்ச் எல்லாத்தையும் இதுவே டெஸ்ட்ராய் பண்ணுவேன் போலே. கீழே வந்துடு கோல். நான் உன்னையே சொன்னேன் தண்ணியை நான் கீழே வர சொல்லுவேன். ஓகே அப்புறம் மறுபடியும் மேலே வந்துட்டு இதை க்ளோஸ். நிறைய கோல் கிடைக்கிது கைஸ். எனக்கு ஃபியூல் வந்து இப்போ நான் என்ன பண்ணேன் ஓகே தண்ணியை வர வச்சுருக்கேன் அன்வான்ட்லி. சீரியஸ்லி இப்போ நான் வந்து மைண்ட் பண்ணிவிட்டு நான் கீழே போயிடுறேன். நான் காகல் ஸ்டோன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே நான் கிராவெலாம் எடுத்துக்கு போல். அது தெரியாமல் நான் அந்த கோலை மைண்ட் பண்ணி ஏதாவது ஜாப் வச்ச மாதிரி தண்ணி ஃபுல்லாக வந்துடுச்சு. அந்த கோழியெல்லாம் இங்கே எடுத்து ஓகே கோல்லாம் இங்கே இருக்குது. எனக்கு இங்கே நான் மேலே ஏறதுக்கு முன்னாடி ஒரு காப்பரை பார்த்தேன். அந்த காப்பரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம இந்த வீடியோவை அங்கேயே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தான் இந்த காப்பர் வந்து கரெக்டாக ஏன்னா அந்த காப்பர் இந்த இடம் வந்து இங்கேனா இங்கேயே இருந்துச்சு. ஸோ தண்ணிக்குள்ள தான் அதிக வாய்ப்பு. தண்ணி இருக்கிறது அதிக வாய்ப்பு இல்லை. அதிக வாய்ப்பு இல்லை. ஏன்னா காப்பர் வந்து நான் பிளாக் ஆஃப் காப்பர் செய்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகுது கண்டிப்பாக. ஓகே நம்ம இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் கைஸ். இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் இருக்கும். அதை அமுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா
வெள்ளைக்காரன் இருப்பான், வெள்ளைக்காரன் இருப்பான். அவனை அடிச்சு விட்டு ஓடிட்டீங்க அப்படின்னா என்னோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ கைஸ், see you later, bye. Yeah.